ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ எம் பிரத்யூப் சேது. இது வரைக்கும் பிரத்யூப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எந்த கட்சியுமே ஜாதி வச்சு தான் எலெக்ஷனில் போட்டி போடுறாங்க. அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியில் மாயாவதி ஜாதியை தூக்கி பிடிச்சி தான் இந்த 4 முறை அவங்க ஆட்சியை வந்திருக்கிறாங்க. அதே போல் தான் பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ், ஒரு யாதவ் சமுதாயத்தை சேர்ந்தவர், அங்கே தன்னுடைய ஜாதி பேரை சொல்லி தான் என்ன செஞ்சார், ஆட்சியில் இருந்தார். அதனால் இதை பார்த்த உடனே தான் எல்லா மாநிலங்களும் என்ன செஞ்சதுன்னா ஒரு சட்டன் ஜாதிகளை கட்சியில் பொறுத்து அதன் மூலமாக ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழக அரசு இப்போ என்ன செஞ்சுருக்குன்னா, தெருவில் இருக்கிற பேர், மற்ற இடங்களில் இருக்கிற ஜாதி பேரை நீக்கணும்னு சொல்லி ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கு மதுரைக்குள்ளே என்ன சொல்லியிருக்குன்னா, இதில் வேறு யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது. இவங்க நல்ல நோக்கத்தில் இந்த திமுக அரசு செயல்பட்டிருக்குதான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இவங்களே சீட்டு கேட்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, எந்த ஜாதி அந்த இடத்துல பலமாக இருக்குன்னு பார்த்து தான் சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் பேசுகிறது சக்கரையாக பேசுகிறாங்க. அதனால் இந்த திமுக சொல்கிறத நாம் நம்ப தயாராக இல்லை. ஜாதி ஒழியணும்னு சொன்னால் ஸ்கூல்லேயே என்ன செய்யணும், ஜாதி பேர் என்னன்னு கேட்கக்கூடாது, பதியக்கூடாது. என்ன சொல்லணும், இந்தியன்னு சொல்லி பொதுவாக பதியணும். அப்படி பதிஞ்சாதான் ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறமாவது இந்த ஜாதி வேகமும் ஜாதியை பற்றின ஆணவ கொலைகளும் என்ன செய்யும், மறைஞ்சிடும். இப்போ சென்னை மாதிரி பெரிய இடங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசக்கூட மாட்டாங்க. அதே சமயம் அவன் எந்த ஜாதிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பவும் மாட்டாங்க. அது தேவையில்லைங்கிறத நினைக்கிறாங்க. ஆனால் கிராமத்துப்புறங்களில் இன்னும் ஜாதி வெறி இருக்குது. அவன் வரானா அந்த ஜாதிக்காரங்கிட்ட பழகாத, நீ அவனை வீட்டுக்கு ஏன் கூட்டிகிட்டு வர அப்படின்னு கேட்குற பெரியவங்களும் இன்றைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்பா அந்த ஜாதி பேரில் போய் கட்டிக்கிட்டு அலறிய, அவங்க கூட எங்கே பார்த்தாலும் ஊர் சுற்றுற நம்ம சொந்தக்காரங்கள்லாம் என்ன கேட்குறாங்க, உன் மகனுக்கு என்னடா அந்த பையோட சாவாசம்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக இன்றைக்கி காதில் கேட்கலாம். அந்த அளவுக்கு இன்னும் கிராமங்கள்லேயும் இருக்குது. சென்னையில் கொஞ்சம் கம்மிப்பட்டிருக்குன்னா கூட அங்கே கூட இருக்குங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. பெரும்பாலும் அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யுதுன்னு பார்க்குறதில்ல. அது உண்மை தான். அதே சமயம் பழகிறதும் இல்லை. அதனால் அங்கே பிரச்சனை இல்லை. தமிழக அரசு ஒரு மேக்கப் மாதிரி ஜாதி பெயரை நாங்கள் ஒழிக்கிறோன்னு சொல்கிறாங்களே தவிர, எலெக்ஷன் வந்ததுன்னா எந்த ஏரியாவில் யாருக்கு எந்த ஜாதிக்கு ஓட்டு அதிகமாக இருக்குங்கிறத தான் முதல்ல பார்க்குறாங்க. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஜாதி ஆட்களை கொண்டு எலெக்ஷனில் நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறாங்க. அதனால் ஜாதி ஒழியணும்னு வாய்களே பேசுகிறதுல அர்த்தம் இல்லை. ஜாதி ஒழியணுமா, ஒரே வழி ஸ்கூலில் இருந்து ஆரம்பிக்கணும். எல்கேஜி படிக்கும்போது ஜாதிங்கிற பேரில் இந்தியன் அப்படின்னு மட்டும் போட்டிங்கன்னா 4ஆம் வட்டத்தில் ஜாதி ஒழியும், இந்த ஆணவ கொலை இருக்காது, மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது எனது அபிப்பிராயமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.